தெலுங்கு கன்னட படங்கள்ல நடிக்கும் சரண்யா. நாயகன் படத்துல கமலுக்கு ஜோடியா அறிமுகமானவங்க சரண்யா. அதுக்கப்புறம் நாயகியா பல படங்கள்ல நடிச்சவங்க. ஒரு கட்டத்துல கதாநாயகி வாய்ப்புகள் குறைஞ்சதுனால கேரக்டர் நடிகையானாங்க. பின்னாடி இளவட்ட ஹீரோக்களுக்கு அம்மாவா நடிக்க தொடங்கினாங்க. அந்த சமயத்துல மனோரமா உடல்நிலை சரியில்லாம படங்கள்ல நடிக்கிறத குறைச்சுக்கிட்டதுனால அதிகப்படியான படங்கள்ல அம்மாவா நடிச்சாங்க சரண்யா. அந்த வகையில அடுத்த மனோரமானு அழைக்கப்பட்டு வந்த சரண்யாவுக்கு தென்மேற்கு பருவக்காற்று படத்துல நடிச்சதுக்காக தேசிய விருதும் கிடைச்சது. அதுக்கு பின்னாடி ஒரு கல் ஒரு கண்ணாடி, நீர்ப்பறவை, குட்டி புலி, இது கதிர்வேலன் காதல், வேலையில்லா பட்டதாரின்னு பல படங்கள்ல அம்மாவா நடிச்சாங்க. இருந்தாலும் சமீப காலமா அவங்களோட கைவசம் அதிகப்படியான படங்கள் இல்ல. அவங்கள மாதிரியே மாஜி ஹீரோயினிகளான ராதிகா உள்ளிட்ட சில நடிகைகள் களத்துல இறங்கினதுனால சரண்யாவுக்கு இப்போ தமிழ்ல குறிப்பிடத்தக்க வகையில படங்கள் இல்ல. அதே சமயம் அவங்களுக்கு தெலுங்கு கன்னடத்துல படங்கள் கிடைச்சு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மனம் தெலுங்கு படத்துல சரண்யாவோட நடிப்புக்கு கிடைச்ச வரவேற்பு காரணமா இப்போ ஜூனியர் என்டிஆருக்கு அம்மாவா ஒரு படத்துல நடிக்கும் சரண்யா ஒரு கன்னட படத்துலயும் நடிக்கிறாங்க. இதை அடுத்தும் சில படங்கள்ல நடிக்க பேசிக்கிட்டு இருக்காங்களாம். ஆக தமிழ்ல சரண்யாவுக்கான பட வாய்ப்புகள் குறைஞ்ச போதோ மத்த மொழிகள்ல அவங்களுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு.